மியூசிக் டைரக்டர் பேசுறேன். இப்போ நான் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன். ஒரு ஸ்டுடியோவில் இருக்கேன். எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழ் ஃபிலிம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அது வந்து நான் சென்னையில் ஆரம்பிச்சு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாண்டிச்சேரியில் அதே போல் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. ஆனால் அதுக்கு சரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று தேவைப்பட்டுச்சு. சரியான ஆளும் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அது கிடைக்காததுனால இவ்வளோ நாள் ஆரம்பிக்காமல் இருந்தேன். என் நண்பர் புருனோ அவர்கள் வந்து ஒரு மனிதம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட பிசினஸ்க்காக சென்னைக்கு வந்து என்னை மீட் பண்ண வந்திருந்தாங்க. அப்போ பேசும்போது அவர் எனக்கு பழக்கமானார். பேசும்போது ஒரு நிறைய விஷயங்கள் எனக்கு அவருக்கு நல்லா சிங்க் ஆச்சு. அப்பதான் வந்து அவர் சொன்னாரு, சார் நம்ம பாண்டிச்சேரியில் ஃபிலிம் சிட்டி ஆரம்பிக்கலாம், எனக்கு வந்து ஸ்டுடியோ இருக்கு, நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்துட்டேன். வந்து பார்த்தா ஸ்டுடியோ சூப்பராக இருக்கு. நல்ல பெரிய ஸ்கிரீன் 7.1 தான் ஸ்பீக்கர் எல்லாமே அங்கே வச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே 9.1 வச்சிருக்காரு. எடிட் ஷூட் வச்சிருக்காரு. மனோகர் சார் அப்படியே அங்கே காட்டுங்க. ஸோ இது வந்து எடிட் ஷூட் இருக்கு. எடிட்டிங் பண்ணிக்கலாம், டிஐ பண்ணிக்கலாம், மியூசிக்கும் பண்ணிக்கலாம், மைக்லாம் நல்ல பிராண்டடா வச்சிருக்காரு. இது வந்து ஒரு பிரிவு தியேட்டரா இருக்கு. அப்படி இந்த பக்கம் காட்டுங்க. ஒரு 15 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம்னா கூட இங்கேயே நம்ம படத்தை வந்து போட்டு பார்த்துக்கலாம். இது போல வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் வேணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது கரெக்டாக கிடைச்ச உடனே நம்ம இங்கே இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிற பிளான்ல இருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா, பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு சினிமா வந்து கிடையாது. எல்லாமே இவங்க சென்னையை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. மலேசியாவில் இருக்கிற சினிமா பீப்புள்ஸ் கூட சென்னையை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. மலேசியாவுக்குன்னு ஒரு சினிமா கிடையாது. அதே போல சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி அவ்வளோ பக்கத்தில் இருக்கு. இதுக்குன்னு ஒரு சினிமா இல்லாம இருக்கு. ஒன்னு சென்னையில் இருக்கிற டெக்னீஷியன்ஸை சார்ந்துதான் இருக்காங்க. சரி, இங்க இருக்கிறவங்களுக்கே நமக்கு வந்து நல்லா கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க ஒரு சினிமா தளமா மாறும் இல்லையா? இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு சினிமா தளமா மாறிடுச்சு, மதுரை மாறிடுச்சு. அது போல இதை மாற்றணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் நான் இங்கே ஆரம்பிக்க போறேன். ஆக்டிங், டைரக்ஷன், அந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் இவங்களுக்கு மட்டும்தான் கிளாஸஸ். முக்கியமா புது இயக்குனர்கள், புது தயாரிப்பாளர்களுக்கு தான் நான் கிளாஸஸ் அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க தான் தமிழ் சினிமாவுக்கு வந்து வேணும். இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க வந்து எப்படியாவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாரையும் இவங்களால காப்பாற்றிட முடியும். இவங்க தோத்துட்டாங்கன்னா மொத்த பேரும் தோத்த மாதிரி அர்த்தமாயிடும். ஸோ இவங்களுக்கு நல்ல நாலேஜ் தேவைப்படுது. அதாவது புதுசா வர இயக்குனர்கள், புதுசா வர தயாரிப்பாளர்கள் நாலேஜ் தேவைப்படுது. அதாவது சினிமா அனுபவம் தேவைப்படுது. அந்த அனுபவத்தை இந்த இன்ஸ்டியூட் மூலமா நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பாண்டிச்சேரி, கடலூர், பண்ருட்டி, விழுப்புரம், திண்டிவனம் இங்க இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. சார், எங்களால சென்னைக்கு வந்து நேரத்தையும் பணத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி எங்களால படிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட பேசியிருந்தாங்க. சரி, பாண்டிச்சேரியா இருந்தா அவங்க வந்துட்டு கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றதுக்காக தான் இந்த பாண்டிச்சேரியில பிளான் பண்ணோம். இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்க ஒரு சினிமாவை முறையா கத்துக்கணும், நான் முறையா கத்துக்கிட்டு போயிட்டு திரைப்படத்துறையில நான் வந்து டைரக்டராவோ, ஆக்டராவோ, இல்ல ஒரு கேமராமேனாவோ, இல்ல ஒரு தயாரிப்பாளராவோ நான் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க வரலாம். அனுபவத்தை முன்னிலைப்படுத்தி தான் நான் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன், அனுபவம் இல்லாமல் சினிமாவை பண்ண முடியாது. அப்படி பண்ணவங்க அத்தனை பேரும் தோத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த தோக்குறவங்க பூரா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. படம் ரிலீஸ் ஆனா நீங்க பாத்துருவீங்க. ரிலீஸ் ஆகாத படங்கள் இருக்குல்ல, ஒரு 2000 படம் இருக்கு. என்கிட்டயே ஒரு 60 படம் இருக்கு. நான் பல வீடியோவில் நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே வரேன். அனுபவம் இல்லாமல் எனக்கு சினிமா தெரியும், நான் யூடியூப்பை பார்த்தேன், நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டேன் அப்படின்னு எதையாவது ஒரு ஊர்ல படத்தை எடுத்துட்டு கடைசியா விற்கிறதுக்கு சென்னைக்கு வரும்போது அது சேல் ஆகாம போயிடுது. காரணம் என்னன்னா, படத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க அத்தனை பேரும் ரொம்ப விவரமான ஆட்கள், ரொம்ப அனுபவப்பட்டவர்கள். அங்க இருக்கிற பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கீழே வேலை பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு படம் எடுத்துட்டு வருவான். ஏன்னா அவன் ஒரு நல்ல அனுபவத்துல அந்த படத்தை எடுத்துட்டு வந்துருவான். இங்க வெளியில வந்து அனுபவமே இல்லாம நீங்க ஒரு படத்தை எடுத்துட்டு வரீங்க. இது 2 படமும் ஒரே நேரத்துல காலைல ஒரு படம், ஈவினிங் ஒரு படம் பார்க்கும்போது அந்த அனுபவப்பட்டவங்க எடுக்கிற படம் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது எப்படியோ சக்சஸ் ஆயிடும். அந்த அனுபவம் இல்லாம எடுக்கிறது வந்து அந்த வியாபார தகுதியை இழந்து போறதுனால அந்த தயாரிப்பாளர் பணத்துல லாஸ் ஆயிடுறாரு. அந்த டைரக்டரும் படம் ரிலீஸ் ஆகாம போயிடுது. அந்த டைரக்டரோட லைஃபும் போயிடுது, தயாரிப்பாளர் லைஃப் போயிடுது. இப்படி ஒரு ஆளா 2 ஆளா இல்ல, 2000 பேர் இருக்காங்க. தயவு செய்து சினிமாங்கிறது பணத்தின் அடிப்படையில் செயல்படுது. இது வந்து கலை சேவை அப்படிலாம் நீங்க வந்து எடுத்துக்கிற காலகட்டங்கள்லாம் போயிடுச்சு. ஒரு படம் எடுக்கணும்னா அதுக்கு பின்னாடி வந்து யாரோ ஒருத்தர் பணத்தை போட வேண்டியதா இருக்கு. அந்த பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஏன் அந்த கஷ்டமா இருக்குது அப்படின்னா, அந்த வேலையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படம் எடுக்கலாமா வேணாமான்னு கூட முடிவு பண்ணிக்கலாம். ஆனா தெரியாமலே படத்தை எடுத்துட்டு என்னால விற்க முடியல, படத்தை யாரும் வாங்க மாட்டாங்க, ரிலீஸ் பண்ண முடியலன்னு யாரையும் குறை சொல்லாதீங்க. குறை நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒரு டீ கடை வைக்கிறதா இருந்தா கூட அந்த தொழிலை கத்துக்கிட்டு தான் செய்யும். ஆனா சினிமாவை மட்டும்தான் கத்துக்கவே கூடாது, ஆனா அந்த படத்தை நான் எடுப்பேன்னு இருக்காங்க. அது என்ன லாஜிக்னு தெரியல. நாங்களாம் கத்துக்கிட்டு வந்திருக்கோம், முறையா கத்துக்கிட்டு வந்திருக்கோம். கத்துக்கிட்டு வரவே தான் எங்களால எவ்வளவு நாளா சஸ்டெயின் பண்ண முடியும். அதனால தயவு செய்து பாண்டிச்சேரி, கடலூர் இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்க சினிமாவை வந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர், மற்ற டீட்டெயில்ஸ் பூரா நான் கொடுக்குறேன். நீங்க இங்க வந்து பாருங்க. ஷார்ட் டைம் கோர்ஸும் இருக்கு, லாங் டைம் கோர்ஸும் இருக்கு. அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சினிமாவுக்குள்ள வரலாமா வேண்டாமான்னு அப்படி நீங்களே முடிவு பண்ணுங்க. அதான் சரியா இருக்கும். கத்துக்க வரவங்களுக்கு நீ எதுவும் எடுத்துட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. உங்க பிரெயினை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆக்டிவா வந்தீங்கன்னா போதும். புதுசா சினிமாவுக்கு வர தயாரிப்பாளர்கள், இயக்குனர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய வீடியோ. ஏன்னா இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸும், நடிகர்களையும் இவங்க ஜெயிக்க வச்சிருவோம். அதனால அவங்க 2 பேரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதுக்குண்டான வீடியோ இது. பை.